வெல்கம் டு எவ்ரிபடி. இது அருமையான இந்தியாவில் தமிழ்நாட்டில் உரங்காம்பட்டிக்கு அருகே வெள்ளனூர் ஸ்ரீ முளைத்து வைந்த வல்லடியார் பொங்கல். சேம்பங்குதிரை ரொம்ப பவர்ஃபுல் ஆனவர். சிவராத்திரியிலிருந்து மாவு தொடாமல் 15 நாள் விரதமாக இருந்து பொங்கலன்று ராவு காலம் முடிந்த பின்பு பானையில் உப்பு போட்டு அதில் பால் ஊற்றி திரியாமல் பொங்கி வரும் அற்புத பொங்கல். இது பார்க்கையிலே நம் வீட்டில் என்னென்ன வேணுமோ அவையெல்லாம் உடனே கூடி வரும். தாமதமானவை பிள்ளைகளுக்கு கல்யாணம் உடனே நடக்கும். பிள்ளைகள் வெளிநாடு போக வேண்டுமா, சம்பந்தப்புறங்கள் ஒற்றுமை வேண்டுமா, எப்பொழுதும் தாய் என்பவள் பிள்ளைகளை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லணும். இந்த இடம் எந்த இடம்? நம்ம உரங்காம்பட்டியில் சேம்பங்குதிரைக்கிட்ட. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குதிரையை உச்சி பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தா அந்த அந்த கூரை மாதிரி கொட்டகை இருக்கையில் அது நெல் அளக்கிற இடம். நெல் அறுத்தோன்னு கொண்டாந்து முதல்ல வல்லடியாருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. இந்த தடவை கண்ணுக்குட்டி வாங்கி விட்டது நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ணுக்குட்டிக்கு மேலே இருக்குது. எல்லாரும் உள்ளே பிறக்கணும், அவங்க விஷயம் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு மாலை வாங்குவாங்க, கண்ணுக்குட்டி வாங்கி விடுவாங்க. இது அருமையான தருணத்தில் எல்லாரும் மதுரை வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நல்ல அபிஷேகம் நடக்கும். வல்லடியாருக்கு நல்லா பார்த்துட்டு அந்த கோயிலுடைய அருளை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேவா? இது முக்கியமாக திருப்பணியெல்லாம் நகரத்தார், ஆனால் அதை பார்த்துக்கிறவங்களாம் எல்லாரு அம்பலார். அவங்க தான் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அருமையான பாருங்கள், எவ்வளோ அகலமாக கிட்டத்தட்ட சாயங்காலத்துக்குள்ளே எப்படியும் ஒரு 10,000க்கு மேலே மக்கள் இருப்பாங்க. உச்சி பொங்கலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அங்கே, அவ்வளோ அருமையாக இருக்கும். அது அந்த காலத்தில் உரங்காம்பட்டிக்கிலிருந்து எல்லாரும் இந்த பக்கம் இடம்பெயர்ந்து வந்துட்டாங்க. இருந்தாக்குள்ள அந்த பாரம்பரிய பொங்கலை போய் எல்லோரும் செஞ்சுட்டு வராங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லை? சேமங்குதிரையை பார்க்குறது, வல்லடியாரை பார்க்குறது அருள் தரும் அற்புத ஸ்ரீ வல்லடியார் திரு பொங்கல். ஓகேவா? எல்லாரும் அப்போ தான் அன்புடன் சேனல், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30% பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணம்மை அருள் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அனுப்புகிற ஆன்மீக வீடியோகள் தொடர்ந்து வரும். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு தோது இருக்கையில்